கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக ஒரு வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதற்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும், குறிப்பா இந்த லேவியன் மினிஸ்ட்ரிக்காகவும், இதுல இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்க மறக்காதீங்க. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினாலும் உங்களுக்கு ஏவினபடி நீங்கள் தாங்க, உங்களை அன்பாக கேட்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற இன்னும் ஒரு மேன்மையான அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு கேள்வி இருக்கிறது. அது என்ன கேள்வி? இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்து இருக்கிறது, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்கிற கேள்விதான் இன்றைக்கு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிற பெரிய ஒரு உண்மையான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அதற்கும் கர்த்தருடைய வார்த்தை அழகான பதிலை கொடுக்கிறது. சங்கீதம் 119வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் போது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் கடினமானது. அதிலும் வாலிபர்கள் பரிசுத்தமாய் வாழ்வது எவ்வளவு கடினமானது என்பதை இன்றைக்கு வாலிபர்கள் நினைக்கிறாங்க. அருமையான தங்கச்சி, தம்பி, உன்னுடைய கேள்வியும் அதுதான். ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு அழகா பதில் சொல்கிறார். வாலிபன் தன் வழியை, தன் வாழ்க்கையை எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும், எப்படி தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும்? 119வது சங்கீதம் 11வது வசனத்தில் அதற்கான விடை இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு விரோதமாய், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறான். அப்ப வாலிபனாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை அல்லது தேவனுடைய பிள்ளை, நீங்க பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துல வைத்து வைக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானா அந்த வார்த்தையானது உங்களுக்கு வருகிற பாவ போராட்டத்துல, பாவ சோதனையில வரும்போது அந்த வார்த்தை சொல்லும், பாவம் செய்யாத என்று உங்களை உணர்த்தும். பாவம் செய்தால் வருகிற நியாய தீர்ப்பை, தண்டனையை உங்களுக்கு உணர்த்தும். பாவத்துக்கு எப்படி விலகி ஓட வேண்டும் என்று அந்த வார்த்தை நம்ம எச்சரிக்கும், நமக்கு புத்தி சொல்லும், அந்த பாவத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும். இதைத்தான் இயேசுவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவனுக்கு வந்த பாவ சோதனையில அவனை விலக்கி காத்தது என்ன? அவனுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டான தெய்வ பயம்தான் அவனை பாவத்துக்கு விலக்கி காத்தது. அதுபோல இன்றைக்கு பாவ போராட்டத்தில் இருக்கிறியா வாலிப தம்பி, பாவ போராட்டத்தில் இருக்கிறியா வாலிப தங்கச்சி, பயப்படாத. கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசி, அந்த வார்த்தையை உன் இருதயத்தில் சேமித்து வை. அப்போ வார்த்தையானது உன்னை பாவத்துக்கு விலக்கி காக்கும். இதுக்குள்ள 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வாலிபர்கள் நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களை நிலைத்து இருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கை ஜெயித்ததினாலும் எழுதுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ வாலிபர்கள் பலவான்களா இருக்கணும் அப்படின்னா, பொல்லாங்கை ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிலைத்திருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. அப்போது இங்க பாவத்துக்கு விலக்கி கண்டிப்பாய் பாதுகாக்க முடியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அண்ணா என்கிட்ட சில பலவீனம் இருக்கு, அண்ணா என்கிட்ட சில குறைகள் இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். உங்களை பாவம் இருந்தால், பலவீனம் இருந்தால் உங்களை கழுவி சுத்திகரிப்பதும் கர்த்தருடைய வார்த்தை தான். அது அழகா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தார். எப்படி தண்ணீர் ஒரு மனிதனுடைய சரீரத்தை சுத்திகரிக்கிறதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இதே நம்முடைய அருமை ஆண்டவர் அழகா சொல்றார். யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல, உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார். ஆமா, சத்தியத்தினாலே நம்ம தேவன் பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய வசனமே சத்தியமா இருக்கிறது. எனவே ஒருவேளை சில பலவீனங்கள், பாவங்கள், போராட்டங்கள் நீங்க சிக்கி இருந்தா கூட வார்த்தையை வாசிங்க. அந்த வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த வார்த்தையினால் நீங்களும் பரிசுத்தவானாய் கண்டிப்பாய் மாற முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான இயேசுவே, இந்த வார்த்தை கேட்கிற அருமையான வாலிப தம்பி, அருமையான வாலிப தங்கச்சி, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பாவ போராட்டத்தில் இருக்கிற, பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தையில் இருக்கிற பரிசுத்தமாகுதலை விளங்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வார்த்தையை வாசிக்க, அதை மனனம் செய்ய, அதை தியானிக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. உடைய வார்த்தையில் இருக்கிற பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெயம் பெற இயேசு கிறிஸ்துவாகிய நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அப்படி செய்யப்படுறதுக்காக சோத்துறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோவிலே நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன்.